முருகன் பக்தி பலமும் நிறைந்த கதையாம். சிறிய ஆரஞ்சு வைரம் பகவான் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு துயரம். பகவான் சிவனும் பார்வதியும் திருமணமான பிறகு இந்த உலகிற்கு நல்லதொரு குழந்தையை அளிக்க வேண்டும் என எண்ணினர். அதற்காக பார்வதி தேவியின் உருவிலேயே வந்த தீயை அக்கங்கையை அனுப்பி சரவணப் பொய்கையில் வைத்து வளர்த்து பிறகு அந்த தீயிலிருந்து 6 முகங்களுடன் குழந்தை பிறக்கிறான். அவன்தான் முருகன். ஆறுமுகனின் பிறப்பு. அந்த 6 குழந்தைகளை கற்றிகை பெண்கள் வளர்க்கிறார்கள். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை தனது கரத்தினால் ஒன்றாக்கி ஒரு ஆறுமுக குழந்தையாக ஆக்குகிறாள். அவன்தான் ஓம் சரவணபவா என்று அனைவரும் வணங்கும் ஆறுமுக முருகன். முருகன் எப்படி வேலினை பெற்றார்? ஒருநாள் சூரபத்மன் என்னும் அசுரன் உலகத்தை ஆட்சி செய்து தேவர்களை வேதனைப்படுத்தினான். தேவர்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது பார்வதி தேவியின் தபசின் மூலமாக உருவான வேல் முருகனிடம் கொடுக்கப்படுகிறது. அந்த வேல் உலகத்தில் இருக்கும் அனைத்து தீமைகளையும் ஒழிக்கக்கூடியது. முருகனின் சேனையை தலைமை வகித்தவர். முருகன் தனது இரதத்தில் ஏறி தேவர்கள் வானரர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் அனைவரையும் சேனையாக வைத்து சூரபத்மனை எதிர்த்து போர் செய்யச் செல்கிறார். சூரபத்மனுடன் நடந்த போர். சூரபத்மனும் அவன் சகோதரர்களான சிம்மமுகனும் தாரகராசனும் முருகனை எதிர்த்து சக்தி வாய்ந்த போர்களை நடத்துகிறார்கள். அதில் பல்வேறு அற்புதமான தருணங்கள் நிகழ்கின்றன. முருகன் தனது சக்தி வேலால் அவர்களை முற்றிலும் வீழ்த்துகிறார். சூரபத்மன் வலி கேட்டு இரக்கம் கேட்ட போதும் முருகன் சூரபத்மனை அழிக்கும்போது சூரபத்மன் உண்மையான பக்தனாக மாறி ஐயா, என்னை அழிக்காதீர்கள், உங்கள் சேவையில் இருக்க அனுமதியுங்கள் என கேட்கிறார். அப்போது முருகன் அவனை மயில் ஆகவும் தேர் ஆகவும் மாற்றுகிறான். அதுவே முருகனின் வாகனமாக மயில் வந்த காரணமாகிறது. முருகனின் அருள் 12 பாடல் வீடுகள். முருகன் பிறகு உலகின் பல இடங்களில் விருந்து செய்து பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார். அவற்றில் 12 முக்கியமான இடங்கள் அறுபடை வீடுகள். பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்சோலை போன்ற இடங்களில் முருகன் தங்கியதற்கான கதைகள் மிகவும் ஆழமானவை.